அனைவருக்கும் வணக்கம். ஒருவரை வெளி உலகத்தில் பிரபலமடைய வைச்சு கிரகங்களில் முதன்மையான கிரகம் ராகு தான். அது குடிசையில் இருக்கிற கோபுரத்துக்கு கொண்டு வரும், கோபுரத்தில் இருக்கிற குடிசைக்கு கொண்டு வரும். அதாவது ஒருவர் செய்திகளில், அதாவது நாளிதழ்களிலோ தொலைக்காட்சிகளிலோ ஒருவருடைய பெயர் மிக தெரிய வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் ராகு ஒன்றா நல்ல நிலையில் இருக்கும், இல்லாட்டி கெட்ட நிலையில் இருக்கும். நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பேரும் புகழையும் வெளிப்படுத்தும். கெட்ட நிலையில் இருந்தால் அவருடைய, அதாவது ஒரு மோசமான செயல் காரணமாக அவருடைய பெயர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். எனவே வெளி உலகில் ஒருவரை அறிமுகப்படுத்துகிற கிரகத்தில் முதன்மையான கிரகம் ராகு தான். அதே போல் ஒரு ஜாதகத்தில் எத்தனை கிரகம் கெட்டிருந்தாலும், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் லக்னமோ லக்னாதிபதியை வலுத்து சரியான பருவ வயசில் அந்த ராகு யோகம் செய்யும் நிலையில் இருந்து தசை நடந்து விட்டால் அந்த ஜாதகம் கண்டிப்பாக ஒரு யோக ஜாதகம் தான். ஏனென்றால் குறிப்பிட்ட பருவ வயசில் ஒரு 20 வயசுக்கு மேலே ஒரு 28 வயசு 18 வயசு 40 வயசு வரைக்கும் ராகு சமைச்சுன்னா அந்த ராகு எல்லாத்தையும் அந்த ஜாதகம் கொடுத்துருவார். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று கூடிய போகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு யோக நிலையில் ஒருவருக்கு தசை நடத்தும் போது மற்ற எத்தனை கிரகங்கள் கெட்டிருந்தாலும், பஞ்சமாதிபதி கெட்டிருக்கலாம், பாக்கியாதிபதி கெட்டிருக்கலாம், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ராகுவே அந்த ஜாதகத்துக்கு அனைத்தையும் புலங்குவார். இந்த உலக இன்பங்களை தூக்கி வைக்கக்கூடிய நிலையில் அந்த ராகு இருந்தார். ஏன்னா அந்த ஜாதகம் கொடுத்து வைத்தவர். என்ன ஒன்று, பருவ வயசில் சரியாக வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வயசில் அந்த ராகு திசை வரணும். அப்படியும் இருந்தால் கூட சில நிலையில் கல்வியை விட்டு கைவிட்டு விட்டு வேறு துறையில் நாட்டம் செலுத்தி ஏதாவது ஒரு வகையில் ஜாதகரை வாழ்க்கையில் மிக உச்சநிலைக்கு கொண்டு செல்வார். வெளியில் பிரபலப்படுத்தி விடுவார். அதாவது வெளி உலகத்திற்கு ஜாதகரை அடையாளம் கட்டி விடுவார். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ராகு ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு இருந்தால் அந்த ராகு திசை ஒருவரை வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரண ஜாதகத்தை நான் பதிவிடுறேன். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்திங்கன்னா 7/6/2004 12:20 AM. கும்ப லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், 5ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, 6ஆம் இடத்தில் குரு, 12இல் சந்திரன். 7ஆம் இடத்தில் குரு, 12இல் சந்திரன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி முழுமையாக பலவீனம் அடைந்து விட்டார். லக்னாதிபதி பாபராகி திரிகோணங்களில் அமர்வதை தவிர அது மேலொரு பாபரான செவ்வாயுடன் இணைந்து விட்டு விட்டார். அதை ஏடு செய்யும் விதமாக லக்னத்தை குரு பார்க்கிறார். எனவே ஒரு நல்ல பையன்தான், குணமான பையன்தான். அதே சமயத்தில் சந்திர செவ்வாய் திசை வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்த இந்த பையன் ராகு திசை ஆரம்பித்தவுடன் கல்வியில் நாட்டம் குறைந்து, அதாவது ராகு சுக்கரனுடைய சாரத்திலே சுக்கரன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு சினிமா ஆர்வத்தை தூண்டும். இந்த அமைப்பு தான் அந்த ஜாதகம் இருக்குது. சினிஃபீல்டில் ஜாதகங்கிற அமைப்பில் இருக்கார். அது கும்பலக்கணத்துக்கு எந்த கிரகம் யோகம் செய்யாதுங்கிறது ஒரு பொதுவான விதி. பொதுவாக கும்பலக்கணத்துக்கு ஆதிபத்திய விதி எந்த கிரகமே முழுமையான யோகம் இல்லை. ஏனென்றால் 6ஆம் பாக்கியாதிபதி புதனே 6ஆம் அதிபதி ஆகிறார், லக்னாதிபதியை விரையாதிபதி ஆகிறார், ராஜயோகாதிபதி சுக்கிரனே கேந்திர பாதகாதிபதி ஆகிறார். இந்த அமைப்பில் எந்த கிரகமும் முழுமையாக யோக பலன்களை செய்யாது. சில நிலைகளில் விதிவிலக்கு உட்பட்டு செய்யும். விதிவிலக்குகள் இல்லாத விதிகள் இல்லை என்பதுதான் ஜோதிடமே. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சரியாக இப்போ ராகு திசை குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகருக்கு சினிமா துறையில் ஆர்வம் ஏற்பட்டு, அதாவது ஆர்ட் கலைஞராக, நடிகராக வர வேண்டும் என்பது இவருடைய ஆர்வம். அதாவது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நிதானமாக இருப்பாங்க. தடப்புடனும் மேச லக்னம் விருச்சிகத்தில் பிறந்த மாதிரி தடப்புடனும் தெரிய மாட்டாங்க. எதுலேயுமே கொஞ்சம் நிதானமான, சினிமா துறைக்கு நிதானம், அந்த ஆர்ட் கலைஞர், ஆர்டிஸ்ட் இந்த போன்ற அமைப்புகளுக்கு நிதானம் மிகவும் அவசியம். அதாவது படங்கள் வரைதல், ஓவியங்கள், கற்பனை திறன், இவங்களுக்கு நிதானம் மிகவும் அவசியம். இங்கே கும்ப லக்னத்திற்கு உண்டான நிதானமான குணத்தில் ஜாதகருக்கு வந்திருந்தால் லக்னத்தை பொறுப்பாக்குற ஜாதகர் நல்ல ஒழுக்கமானவர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. செவ்வாய் திசை வரை நன்றாக கல்வி கொண்டிருந்த ஜாதகர் ராகு திசையில் இங்கே நான் சினிஃபீல்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, சினிஃபீல்டு இந்த ஜாதகர் சாதிப்பாரா என்றால் உறுதியாக சாதிப்பார். அதாவது ஒருவர் சினிமா துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் ராகு சுக்கிரன் தொடர்பு அங்கே இருக்க வேண்டும். இங்கே ராகு சுக்கிரன் இணையாவிட்டாலும் ராகு மேசராகுவாக இருந்து, ஆமேடம், எருசுரா, நண்டுகண்ணி, ஐந்தரத்தில் இருந்த ஒரு இடம் முதலிடமான மேசராகுவாக இருந்து குருவின் பார்வையில் இருப்பது 2-11 கூடிய தன லாபாதிபதியான குருவின் பார்வையை பெற்றிருந்த ராகு 3ஆம் இடத்திலே இருக்கிற ராகு, புகழை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்திலே இருந்த இருக்கிற ராகு இந்த ஜாதகரை கண்டிப்பாக வெளி உலகத்திற்கு சினிமா துறையின் மூலம் அறிமுகப்படுத்துவார் என்பது நிதர்சனமான உண்மை.
இந்த ஜாதகருடைய தாயார் கேட்ட பிள்ளை சொன்னால் உங்கள் ஜாதகம் கண்டிப்பாக சினிமா துறையில் ஆளுமாக இருக்கார், வந்துடுவார், நல்லபடியாக வருவார். ஏன் என்று கேட்டால் அந்த ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். மேலும் சுக்கிரன் சாரத்திலிருந்து சுக்கிரன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். அதாவது ராகு சுக்கிரன் தொடர்பு, 10ஆம் வீட்டோடு சுக்கிரன் தொடர்பு, இந்த அமைப்பில் தான் ஒருவர் சினிமா துறையில் ஒருவர் நீடித்து நிலைக்க முடியும், சினிமா துறையில் பேரும் புகழும் அடைய முடியும். இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. ஏனென்றால் லக்னாதிபதி இங்கே கெட்டிருந்தாலும் லக்னத்தை குரு பார்ப்பது ஒரு வகையில் ஒரு நல்ல அமைப்பு. லக்னமோ லக்னாதிபதியை பாவகம் கெட்டிருந்தாலும் பாவகாதிபதி கெட்டிருந்தாலும் இந்த பாவகத்தை சுவர்கள் பார்க்கும் நிலையில் அந்த பாவக பலன் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். மேலும் இந்த சரியான வயதில், அதாவது 20 வயசுல இந்த ஜாதகருக்கு ராகு திசை வரது உண்மையிலேயே கொடுத்து வச்ச அமைப்பு தான். 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி செவ்வாயின் தொடர்பு இல்லாமல் குருவின் 1 டிகிரி பார்வையில் இருக்கின்ற இந்த ராகு இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ராகுவே இன்னும் பிரம்மாண்டம் தான். சீக்கிரம் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பெயரும் போல அடையணும் அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு இங்கே இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசை இந்த சரியான பருவத்தில் வந்து தான் இந்த ஜாதகரை, இந்த ராகு திசை புதன் புத்தியிலாம் இந்த ஜாதகர் வெளி உலகில் அடையாளம் காட்டப்படுவார். இப்படி ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இருக்கார் அப்படிங்கிறது வெளி உலக அடையாளம் காட்டக்கூடிய இடத்தில் அந்த ராகு இருக்கிறார். அதாவது 3, 11ஆம் இடங்களில் இருக்கும் ராகுக்கள் நல்ல கிரகம். 6ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க, அப்படி ஒன்றும் எல்லா நிலையும் நல்ல பலன்களை செஞ்சிருக்காரு. 3, 6, 11 சொன்னாலும் 3ஆம் இடத்தில் ராகு, அதாவது ராகு யோகம் தரும் முதல் வீடான செவ்வாயின் ஸ்தர வீடு ராகு அமர்ந்து குருவின் 9ஆம் பார்வையில் திரிகோண பார்வையில் அமர்ந்து ராகு சுக்கிரன் சாதத்திலேயே அமர்ந்து அந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் இந்த ஜாதகருக்கு சினிமா ஆர்வம் ஏற்படுத்துகிறது. சினிமா துறையில் இந்த ஜாதகர் உறுதியாக சோபிப்பார். இவருடைய பெயர் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் கண்டிப்பாக வரும். எப்படி எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் ஆகும்னு சொல்ல முடியாது, நம்ம மற்றபடி அமிதாப் பச்சன் ஆயிரம்னு சொல்ல முடியாது. அதாவது லக்னம் லக்னாதிபதி விரலுக்கேற்ற நீக்கம் தான். இந்த அமைப்பில் எம்ஜிஆர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை வளர்பிறை சந்திரன் குரு எல்லாம் பார்த்துருப்பாங்க. லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிப்பார். இந்த இடத்துல லக்னாதிபதி கெட்டு போயிட்டார். அதாவது ஓரளவுக்கு இந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு நல்ல பெயர் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ராகு இந்த ஜாதகரை உயர்த்துவார் என்பது மாற்று கருத்து இல்லை. லக்னாதிபதி மட்டும் இங்கே நல்ல வலுவாக இருந்திருந்தேன், ஆனால் இன்னும் உச்சபட்ச நிலைக்கு இந்த ராகு கொண்டு சென்றிருக்கும். லக்னாதிபதி வலுவிழந்து விட்டார், ஆனால் லக்னத்தை குரு பார்க்கிறார். அதை ஈடு செய்யும் விதமாக என்ன இருந்தாலும் லக்னாதிபதி வலுவிழப்பது இந்த ஜாதகருக்கு சற்று யோகத்தை குறைக்கும் அமைப்பு தான் என்றாலும் இந்த சரியான வயது, இந்த 20 வயது ஆரம்பித்து 40, 38, 39 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு எல்லா விஷயங்களிலும் பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் இந்த ராகு தருவார். எனவே தனாதிபதி குருவின் பார்வை பெற்ற ராகு தருவார், தனத்தை தருவார். குருவின் பார்வை பெற்ற ராகு குழந்தைகளை தருவார். 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்ற புகழை தருவார், பேரை தருவார். எல்லாத்தையும் இந்த ராகு தான் தரணும். எனவே எத்தனை கிரகங்கள் கெட்டிருந்தாலும் ராகு மட்டும் ஒரு ஜாதகத்தில் யோக நிலையில் அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் சரியான பருவ வயதில் அவருடைய தசையும் வருவாயும் அந்த ஜாதகம் உண்மையிலே யோக ஜாதகம் தான். இங்கே 1, 5, 9 கூடியவர்கள் அவங்க கிட்ட போயிட்டாங்க, இவங்க கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ராகு நல்ல நிலையில் இருக்கும்போது தனது தசையில் கொடுக்க வேண்டிய ஜாதகத்துக்கு கொடுத்தே தீர்வார். அது எந்த அளவுக்கு கொடுப்பாங்கிறது லக்னாதிபதி வலுவை பொறுத்தது. அதான் அங்கே லக்னாதிபதி கெட்டு லக்னம் வலுவாக இருப்பதால் ஓரளவு வெளியில், அதாவது பெயர் தரும்படியான வெளி உலகத்திற்கு இந்த ஜாதகர் ராகுவால் அடையாளம் காட்டப்படுவார் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே சுக்கிரன் ராகு தொடர்பு எந்த விதைகளாவது ஒருவரை சினிமா துறையில் ஈடுபடுத்தும். அவர் அதில் வெற்றி காண்பாரா இல்லையா என்பது எத்தனையோ பேர் சினிஃபீல்டில் முயற்சி பண்ணுறாங்க, எல்லாரும் சக்ஸஸ் ஆகிறாங்களா? இல்லையே. அதற்கு காரணம் யோக திசையில் நடக்க வேண்டும். குறிப்பாக ராகு திசை அல்லது சுக்கிர திசை நடந்தால் மட்டுமே ஒருவர் சினிஃபீல்டில் நீடித்து நிலைக்க முடியும். அதன் மூலமான வருமானமும் பேரும் புகழும் அடைய முடியும். எனவே இங்கே 3ஆம் இடமான மேசத்தில் அமர்ந்த ராகு குருவின் பார்வை பெற்று சுக்கிரனின் சாரத்தில் இருப்பதால் இந்த ராகு திசையின் மூலம் இந்த ஜாதகருக்கு வெளியுலகத்தில் அடையாளம் காட்டப்படுவார் என்பது, சினிமா துறையின் மூலம் வெளியுலகத்தில் கண்டிப்பாக அடையாளம் காட்டப்படுவார் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே ஒரு ஜாதகத்தில் யோகத்தை கணிக்கும் போது ஒரு ராகு எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை கணிச்சிட்டு தான் அந்த ஜாதகத்தில் யோக ஜாதகமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.